காணொலியில நம்ம பேச போறது டேட்டா சயின்ஸ் ஃபார் நான் ப்ரோக்ராமர்ஸ். அதாவது ஐடி துறை சாராத மக்கள் இந்த டேட்டா சயின்ஸ் துறைக்குள்ள வர முடியுமா, அவங்க வரணும்னா என்ன பண்ணணும், அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, அது குறித்து நம்ம பேச போறோம். ஒரு சில செக்டர் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் தான் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற துறையில பல்வேறு துறை ஒன்றிணைந்த ஒரு துறை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. மூணாவதா குட் வித் நம்பர்ஸ். நம்பர்ஸ்ல நீங்க கிங்கா இருந்தீங்க. இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா, டொமைன் நாலேஜ் இருந்தாதான் அந்த டேட்டாவை வச்சு எதற்கு இந்த டேட்டாவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். அதனால டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ்மே இங்க தேவை. இந்த காணொலியில நம்ம பேச போறது டேட்டா சயின்ஸ் ஃபார் நான் ப்ரோக்ராமர்ஸ். அதாவது ஐடி துறை சாராத மக்கள் இந்த டேட்டா சயின்ஸ் துறைக்குள்ள வர முடியுமா, அவங்க வரணும்னா என்ன பண்ணணும், அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, அது குறித்து நம்ம பேச போறோம். ஏற்கனவே டேட்டா சயின்ஸ் குறித்து விரிவான 2 காணொலிகள் போட்டிருக்கிறோம். அதை நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பார்த்துட்டு வாங்க. டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற துறையை நம்ம பல்வேறு கோணத்திலிருந்து அணுகலாம், பல்வேறு கோணத்துல புரிஞ்சுக்கலாம். ஒரு சில செக்டர் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் தான் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூற்றுல உண்மையும் இருக்கு, டிபேட்டபிளாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற துறையில முக்கியமான ஒரு அங்கமா இருக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது கணிதம் சார்ந்து நம்ம பள்ளியிலையும் கல்லூரிலையும் படிச்சிருப்போம். இதுதான் டேட்டா சயின்டிஸ்டுக்கான முக்கியமான ஒரு கூறா இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டேட்டா சயின்ஸ் துறைக்குள்ள வெறுமன ப்ரோக்ராமர்ஸ் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் இருக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் டேட்டா அப்படிங்கறது குறித்தான ஒரு அடிப்படை அறிவு இருக்கு, டேட்டாவை வச்சு யார் யாரெல்லாம் டிசிஷன் மேக் பண்ண முடியும், யார் யாரெல்லாம் இந்த நம்பர்ஸ் ரிலேட்டடா அவங்களுக்கு ஸ்கில் இருக்கோ அவங்கலாம் டேட்டா சயின்ஸ் துறைக்குள்ள நிச்சயமா ஜொலிப்பாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற துறையில பல்வேறு துறை ஒன்றிணைந்த ஒரு துறை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது ஒரு பக்கம் ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் இருப்பாங்க, மேக்ஸ் தெரிஞ்சவங்க, இன்னொரு பக்கம் ப்ரோக்ராமிங் தெரிஞ்ச பைத்தான் இல்ல ஆர் தெரிஞ்ச ப்ரோக்ராமர்ஸ், இன்னொரு பக்கம் அதை விஷுவலைஸ் பண்ணி டேப்லூ இல்ல பவர் பிஐ மூலமா அந்த டேட்டாவை கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய விஷுவலைசேஷன் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயம் இருக்கும்போது எங்க நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை வரும்னா, இது எல்லாம் தெரிஞ்சாதான் என்னால இந்த துறைக்குள்ள வர முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். நீங்க டேட்டா சயின்ஸ்குள்ள ஸ்பெஷலிஸ்டா இருக்க விரும்புறீங்களா இல்ல ஜெனரலிஸ்டா இருக்க விரும்புறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வச்சுக்கலாம். ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறவங்க நான் சொன்ன எல்லா துறையிலையுமே அவங்க வல்லுநர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள யூனிக்கான அப்படி சொல்லுவாங்க, அவங்க மிகப்பெரிய ஆளுமையா இருப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இதுல இருக்கிற துறைகளை தனியா எடுத்து அது குறித்தான ஒரு அடிப்படை அறிவை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணுல ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் உங்களால துறையில ஜெயிக்க முடியும். நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆக விரும்புறீங்க, நான் ப்ராப்பரா டேட்டா சயின்டிஸ்ட் ஆக விரும்புறீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்க படிச்சுதான் ஆகணும். ஆனா ஜெனரலிஸ்டா, அதாவது என்னன்னா எல்லாத்த பத்தியான அடிப்படை அறிவும் இருக்கு, அதோட ஒரு பர்டிகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் விஷுவலைசேஷன்ல டேப்லூல நான் எக்ஸ்பர்ட் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நான் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ்ல ஸ்ட்ராங் அப்படின்னா அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலும் உங்களால துறைக்குள்ள வர முடியும். கிராஃப ரீட் பண்றதுல கெத்தா இருப்பீங்க. ஒரு கிராஃப பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அது கிராஃப் என்ன சொல்லுது, அந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களால டேட்டா வச்சு பேச முடியும். நீங்க பல பேர் பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் தான் பேசுவாங்க, டேட்டா தான் அவங்க வச்சு பேசுவாங்க, ஸ்பீக்கிங் ஆன் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா அது ஒரு சூப்பர் ஸ்கில். மூணாவதா குட் வித் நம்பர்ஸ். நம்பர்ஸ்ல நீங்க கிங்கா இருந்தீங்க. இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா டேட்டா சயின்ஸ் துறைக்குள்ள உங்களுக்கான எதிர்காலம் நல்லா இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த 3, அதாவது குட் வித் நம்பர்ஸ், குட் வித் ஸ்பீக்கிங் ஆன் டேட்டா அண்ட் ரீடிங் கிராஃப்ஸ், இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த டேட்டா சயின்ஸுங்கிற துறை எதுக்கு போய் நிற்கிதுன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஏன் நிறுவனங்கள் அதுக்கு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னாலே இட் ஹெல்ப்ஸ் வித் டிசிஷன் மேக்கிங். அந்த நிறுவனத்தோடைய லாபத்துக்கோ இல்ல அவங்களுடைய டிசிஷனுக்கு எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறது உதவுறதுக்கு தான் இந்த டேட்டா சயின்ஸ் துறை இருக்கு. அதனால உங்ககிட்ட இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லைன்னா இந்த அடிப்படையான அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தா உங்களால டேட்டா சயின்ஸ் துறையில உங்களால ஜொலிக்க முடியும். டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டு பல்வேறு துறையிலையுமே ஆதிக்கம் செலுத்த போகுது. உதாரணத்துக்கு எந்த இண்டஸ்ட்ரி வேணா எடுத்துக்கலாம், ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி, பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, இல்ல பேங்கிங் இண்டஸ்ட்ரி, பினான்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஏதாவது ஒரு டொமைன்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா ஸ்டில் உங்களுடைய தேவை அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ப்ரோக்ராமருக்கோ இல்ல ஸ்டாட்டிஸ்டிஷியனுக்கோ இல்ல விஷுவலைசேஷன் எக்ஸ்பர்ட்டுக்கோ இல்ல எஸ்கியூஎல் தெரிஞ்ச ஒரு டேட்டாபேஸ் ஸ்பெஷலிஸ்டுக்கோ டொமைன் நாலேஜ் இருக்காது. டொமைன் நாலேஜ் இருந்தாதான் அந்த டேட்டாவை வச்சு எதற்கு இந்த டேட்டாவை யூஸ் பண்ணணும்,
அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். அதனால டொமைன் எக்ஸ்பர்ட்ஸுமே இங்க தேவை. நீங்க ஒரு துறை சார்ந்த வல்லுநராக இருந்தா, ஏற்கனவே உங்களுக்கு வந்து நீங்க ஒரு மருத்துவராக கூட இருக்கலாம், என் ஃபீல்டுல நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், அந்த ஃபீல்ட்ல நான் கெத்து அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, அதோட சேர்ந்து இந்த டேட்டா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் படிச்சீங்கன்னா ஸ்டில் உங்களுடைய தேவை அந்த ஃபீல்டுக்கு அதிகமா இருக்கும். உங்க துறை சார்ந்த விஷயங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் நீங்க கொடுக்கலாம். ஸோ அதனால டொமைன் எக்ஸ்பர்ட்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, டேட்டா சயின்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ரோல் அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, அந்த துறைக்குள்ள பல்வேறு தரப்பட்ட டைட்டில்ஸ் இருக்கு, ரோல்ஸ் இருக்கு. அதாவது டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப் இருக்கு, டேட்டா இன்ஜினியர் அப்படிங்கிற ஜாப் இருக்கு, மூணாவதா டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ரோல் இருக்கு. இந்த டேட்டா அனலிஸ்ட்ங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தானோ ஆரோ தெரிஞ்சிருப்பாங்க. அந்த லாங்குவேஜ்ல டெவலப் பண்ணிட்டு ஒரு விசுவலைசேஷன் டூல், ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லூவோ பவர் வியூ வச்சு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த அனாலிசிஸ் பண்ணக்கூடியவங்க டேட்டா அனலிஸ்ட் சொல்லுவாங்க. டேட்டா இன்ஜினியருங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேட்டாவை ப்ரிப்பேர் பண்றவங்களா இருப்பாங்க. பெரும்பான்மையா டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. சீக்வல் தெரிஞ்சிருக்கும், பைத்தான் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த டேட்டாவை வந்து இன்ஜினியரிங், அதாவது இன்ஜினியர்னா என்னன்னா அந்த டேட்டாவை மேக் பண்றவங்க, டேட்டாவை ரெடி பண்றவங்களா இருப்பாங்க. அது டேட்டா இன்ஜினியர். டேட்டா சயின்டிஸ்ட்ங்கிறவங்க இது ரெண்டுமே கலந்த அடுத்த லெவல் தான் டேட்டா சயின்டிஸ்ட். அதனால இந்த துறைக்குள்ள பல்வேறு டைட்டில்ஸ் இருக்கு, பல்வேறு ரோல் இருக்கு. அதனால இந்த துறைக்குள்ள போகணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ரோலை நீங்க சூஸ் பண்ணி அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சு கூட உங்களால உள்ளுக்குள்ள வர முடியும். இந்த துறைக்குள்ள வரத்துக்கு இவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும். பைத்தான்னு சொல்றீங்க, பைத்தானா என்னன்னே தெரியாது எனக்கு, டேப்லூன்னு சொல்றீங்க, டேப்லூனா என்னன்னே தெரியாது அப்படின்னு தயக்கமும் பயமும் இருக்கும். எஸ்கியூஎல் அப்படிங்கிறத நான் வந்து வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டதே இல்லை, ஒரு குறி கூட அடிச்சதுன்னு நீங்க சொல்லலாம். உண்மை என்ன அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்கான அனலிட்டிக் ஸ்கில்லு, ஒரு பேசிக்கான லாஜிக்கல் ஸ்கில் இருந்தாலே இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பைத்தான் லாங்குவேஜை நான் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையை சொல்லணும்னா என்னுடைய 10 வயது மகன் கூட அதை புரிஞ்சுக்குவான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுதான் நிதர்சனம். உலகம் எப்படி மாறிட்டு இருக்குன்னா, காம்ப்ளெக்ஸ் விஷயங்களை வந்து உலகம் விரும்புறது இல்லை, எல்லாத்தையுமே சிம்பிளிஃபைடா கொடுக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஸோ நம்ம கத்துக்கிற விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பைத்தான் படிக்கணும்னா வித்தின் ஃபியூ வீக்ஸ்ல உங்களால பைத்தான் படிக்க முடியும். எண்ணற்ற காணொலிகளோ இல்லை வந்து கோர்ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாவே இலவசமாகவே இன்டர்நெட்ல கிடைக்குது. ஜஸ்ட் நீங்க தேடினாலே போதும், உங்களால பைத்தானை படிச்சிட முடியும். அதுக்கு அடுத்து வந்து சீக்வல், எஸ்கியூஎல் சொல்லப்படுற டேட்டா பேஸ் ரிலேட்டடான ஒரு குரியிங் லாங்குவேஜ், அதுவுமே நான் வந்து என்னுடைய ஐடி வாழ்க்கையில ப்ரோக்ராமிங்கை விட நான் எதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அப்படின்னா டேட்டா பேஸ் ரிலேட்டடாக தான் இருந்தேன். இந்த சீக்வல்ங்கிறது ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். ஏன்னா அதுவுமே நீங்க வந்து ரொம்ப எளிமையா கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த டேப்லூ இல்லைன்னா பவர் பிஐங்கிற விசுவலைசேஷன் டூலுமே. இது எல்லாமே இந்த டிராக் அண்ட் டிராப்னு சொல்லப்படுற கோடே இல்லாம வெறுமன டிராக் அண்ட் டிராப் மூலமாக உங்களால டேபிள்ஸை உருவாக்கி உங்களால் டேட்டாவை வந்து விஷுவலைஸ் பண்ணி தரக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டூல், அதே நேரத்தில் எளிமையான டூலும் கூட. எங்கெங்கெல்லாம் இவங்க ரொம்ப சிம்பிளா நம்மளை வந்து லாகின் பண்ண வைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து பவர்ஃபுல் டூல். இதுதான் வந்து உலகம் இப்படிதான் மாறி இருக்கு. சிம்பிளிசிட்டி இஸ் த நியூ பவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த துறைக்குள்ள நுழையறதுக்கு நான் மேற் சொன்ன பைத்தான், எஸ்கியூஎல், டேப்லூ இல்ல பவர் பிஐ நிச்சயமா உங்களுக்கு உதவும்னு சொல்றேன். ஆனா நம்மளோட லேர்னிங் வந்து இது ஒரு பேசிக் லெவல் தான். அட்வான்ஸ் லெவல் லேர்னிங் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. பைத்தான்லயே அட்வான்ஸ்டா இருக்கிற கான்செப்ட்ஸ், அட்வான்ஸ் லைப்ரரிஸ் படிக்கிறது, ஆட்டோமேஷன் குறித்து படிக்கிறது, பைத்தான் மூலமா வந்துட்டு விஷுவலைஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து பண்ணலாம். இதுக்குமே ரிசோர்சஸ் இருக்கு, புக்ஸ் இருக்கு, நம்ம வந்து படிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் நம்மளோடது. ரெண்டாவது, மிஷின் லேர்னிங் குறித்து நீங்க இந்த அட்வான்ஸ் லேர்னிங்ல தான் படிக்கணும். ஏன்னா மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஈவன் தோ அதை வந்து நீங்க கான்செப்சுவலி படிச்சுட்டா கூட மேக்ஸ் அதுல ரொம்பவே இன்டர்லிங்க்டா இருக்கும். ஸோ நீங்க பேரலா மேக்ஸும் படிச்சுக்கிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் படிச்சுக்கிட்டு மிஷின் லேர்னிங்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். முடியாத விஷயம் கிடையாது. ஆனா அதை படிச்சீங்கன்னா இன்னைக்கு லெவல்ல மார்க்கெட்ல உங்க வேல்யூ எங்கேயோ போயிடும். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த டீப் லேர்னிங்கிற கான்செப்ட்லாம் அதுக்கு அடுத்தது தான். டீப் லேர்னிங்லாம் பாத்தீங்கன்னா அது நியூரல் நெட்வொர்க்ஸ் சொல்லிட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங்கோடைய அட்வான்ஸ் லெவலா அதெல்லாம் தான் இருக்கு. நம்ம ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். முதல்ல பேசிக்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஒரு பைத்தான், ஒரு எஸ்கியூஎல், ஒரு விசுவலைசேஷன் டூல், அதுக்கு அடுத்து அட்வான்ஸ் லெவலுக்கு போகணும். இப்படி நீங்க வந்து பிரிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். சரி, டேட்டா சயின்ஸ் துறை அப்படிங்கிறது நீங்க என்ன சொன்னாலுமே அது ஐடி துறை தான். எனக்கு வந்து அது நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, என்னால முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
உங்களால் முடியும். இது எல்லாமே எளிமையான விஷயங்கள்னு சொல்றதுக்கு தான் இந்த காணொலியோடைய நோக்கமே அதுதான். ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், உலகம் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னா, உலகம் அன்றாடம் எவால்வ் ஆகிட்டு இருக்கு. டெக்னாலஜிங்கிறது வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதோட வளர்ச்சியோட வேகம் அப்படி இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம இந்த துறைக்குள்ள இல்லை எந்த துறைக்குள்ளேயுமே நீங்க வந்து போகணும் அப்படின்னீங்கன்னா, யூ ஷுட் பி அ லைஃப் லாங் லேர்னர் அண்ட் யூ ஷுட் பி அ பேரலல் லேர்னர். அதாவது என்னன்னா, வேலை ஒரு பக்கம் நீங்க பார்க்கணும், அதோட சேர்ந்து நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கணும், உங்களுக்கு புதுசா விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கணும். பேரலல் லேர்னிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ரெண்டாவது, நீங்க இங்க எல்லாருமே பண்ற தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க லேர்ன் பண்ணி அந்த லேர்னிங் ட்ராப்குள்ள மாட்டிக்குவாங்க. படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எங்க மிஸ் பண்ணுவோம்னா, பிராக்டிஸ் பண்ண மறந்துடுவோம். ஸோ நீங்க ஒரு விஷயத்த படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த படிப்பு எங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்னா, அதை நீங்க அப்ளை பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போது தான். அப்போ ஒரு பைத்தான் படிக்கிறீங்க அப்படின்னா, வெறுமன கோர்ஸ் மட்டும் பண்ணாம தினந்தோறும் ஒரு சில மணி நேரம் அதை பத்தி நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, எனக்கு பைத்தான் தெரியும், எனக்கு டேப்லூ தெரியும், எனக்கு எஸ்கியூஎல் தெரியும்னு சொன்னீங்கன்னா, உங்களை எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு தெரியுமா இருந்தாங்க வேலைன்னு கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணீங்க, நீங்க உங்க நாலேஜை வச்சு என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அங்க பேசப்படும். அதனால உங்களுக்கான ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணணும். ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோனா ஒன்றும் பெருசா கிடையாது, நீங்க அதை யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தான். இந்த ப்ராஜெக்ட்டுங்கிற வேர்டுமே உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும், அதுவுமே கிடையாது. ஒரு சிம்பிளான கான்செப்ட் நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன்னா, என்னுடைய உடல்நலம் சார்ந்து நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ நடக்கிறேன், ஒரு நாளைக்கு என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத என்னோட ஃபோனில் நான் ட்ராக் பண்ணிட்டே வரேன். அந்த ஃபோனில் இருக்கிற டேட்டாவை வச்சு நான் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி காமிக்கணும். பைத்தான் மூலமாக அந்த டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறேன், பைத்தான்லேருந்து டேட்டா ஃப்ரேம் மூலமாக எப்படி அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை கொண்டு வரேன், அடுத்து பைத்தான் லைப்ரரியை வச்சு அந்த டேட்டாவை எப்படி விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு ப்ராஜெக்டாக பண்ணலாம். இதே டேட்டாவை டேப்லூ மூலமா எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம், அது ரெண்டாவது ப்ராஜெக்ட். உங்களோட லைஃப்ல இருந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஃபினான்ஸ் எடுத்துக்கலாம். என்னுடைய பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இத்தனை வருஷத்துல எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு வரவு வச்சிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா டேட்டாவும் உங்களுக்கு பிடிஎஃப்ல இருக்கு, சிஎஸ்வியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்க பேங்கோட வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்க பைத்தான்ல ரீட் பண்ணி அந்த டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணீங்களா, அது ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்க ரியல் லைஃப்லயே இருக்கும். இதை நீங்க பண்ணீங்கனாலே இது எல்லாமே உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க ஆட் பண்ணிட்டே வரலாம். ஹவு டு டே இம்ப்ரூவ் மை பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு நீங்க அதை விளக்குனீங்கன்னா, ஒரு இன்டர்வியூல போயிட்டு அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, they will be impressed. ஸோ இதுதான் போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் தினந்தோறும் படிக்கணும், தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அடுத்து பல பேர் மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில்ங்கிறது இந்த துறைக்குள்ள ரொம்ப முக்கியமானது. இஃப் யூ ஆர் அ குட் கம்யூனிகேட்டர், உங்களால் நல்லா பேச முடியுது, உங்களால் நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியுது, ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்கு, ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு டேட்டா ஒரு கிராஃபை பார்க்குறோம், அந்த கிராஃபை பார்த்தோன்னே அந்த கிராஃப்ல என்ன இருக்குன்னு அப்படின்னு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னா, யூ ஆர் அ வெரி குட் ஸ்கில்ஃபுல் பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், டேட்டா ஸ்டோரி டெல்லிங் அப்படின்லாம் அடுத்த இந்த துறை சார்ந்து ரொம்ப முக்கியமான திறமைகள் அது எல்லாமே. ஸோ அதனால சாஃப்ட் ஸ்கில்ஸ் நீங்க வளர்த்துக்கணும். இந்த துறை பலதரப்பட்ட மனிதர்களை, பலதரப்பட்ட விஷயங்களை ஒன்றிணைத்த ஒரு துறை அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு திறமைகளும் இங்க முக்கியத்துவம் பெறும். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற துறை ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இது வந்து ஐடி துறையினர் மட்டும்தான் போக முடியுங்கிறது ஒரு மித்து. நிறைய அக்கௌண்டன்சி படித்தவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, பிஎஸ்சி படித்தவங்க, பிசிக்ஸ் படித்தவங்கன்னு ஏகப்பட்ட பேர் அந்த துறைக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்ட் லேர்னிங். இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இஃப் யூ ஆர் அ கன்சிஸ்டன்ட் லேர்னர், உங்களாலையும் இந்த துறைக்குள்ள வர முடியும். நிறைய படிங்க, படிக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்குங்க, போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. டேட்டா சயின்ஸ் துறைக்குள்ள உங்களுடைய வருகை இனிமையாக அமையட்டும். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.